33ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் கடந்த பல வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் விரிவாக போதித்துக் கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இவ்வளவு விரிவாக போதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்றால், முழு வேத புஸ்தகமும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கான்செப்டுக்குள்ளதான் இருக்கிறதே தவிர பைபிள் மதத்தின் கான்செப்ட்ல பைபிள் எழுதப்படவே இல்லை. எல்லாம் அந்த ராஜ்யத்தின் சம்பந்தப்படுத்தப்பட்டதுதான். இன்னும் நீங்க இந்த பழைய ஏற்பாடெல்லாம் கவனிச்சீங்கன்னா, ராஜாக்கள் ஆண்டது, ராஜாக்கள் தோல்வியுற்றது, ராஜாக்கள் வெற்றி பெறுவது, ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா வர்றது, நாடுகளை கையகப்படுத்துவது, நாடுகளை ஆளுகை செய்வது, இந்த ரூலிங்கை பற்றி திரும்ப திரும்ப வரும். அந்த பழைய ஏற்பாடு பைபிள் ஃபுல்லா வரும். அப்போ இந்த ஹோல் பைபிள், அப்புறம் பைபிளோட எண்டிங்ல என்ன வருது தெரியுமா? தேவன் அரசாளுவாராம். பூமியில தேவன் அரசாளுவார். அப்போ அவரோட கவர்மெண்ட் அன்னைக்கு பர்மனண்டா அன்னைக்கு ரூலிங் நடக்கும். அப்போ பைபிளே என்ன கான்செப்ட்ல இருக்குதுன்னா, ரூலிங் கான்செப்டுக்குள்ள இருக்குது, கவர்மெண்ட் கான்செப்டுக்குள்ள இருக்குது. பைபிள் ஃபுல்லாவே அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த வேதம் என்ன கான்செப்ட்ல எழுதியிருக்குதுன்றத ஒருவேளை நாம் புரிந்து கொள்ள தவறுவோமே ஆனால், பிறகு முழு வேதத்தையும் நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டியதாக மாறிவிடும். நாம இவ்வளவு பெரிய பைபிளை ஃபுல்லா படிச்சு தப்பா புரிஞ்சுட்டா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுதான் நடக்குது. இந்த அநேக மதத்தில் இருக்கிற பீப்புள் என்ன பண்றாங்க தெரியுமா? முட்டி போட்டு படிச்சேன், நின்றுட்டு படிச்சேன், எப்படி வேணா படிங்க, கான்செப்ட் கரெக்டா படிங்க. நீங்க முட்டி போட்டு படிச்சாலும் சரி, உப்பு போட்டு படிச்சாலும் சரி, எப்படி படிச்சாலும் ஓகே. பட் கான்செப்ட் என்னன்றதை நீங்க விளங்கி கொள்ளாம நீங்க ரத்தமே சிந்தி படிச்சா கூட முழுக்க அது ஃபெயிலியர் ஆகிவிடும். விளங்கத்தை நான் பேசுறது. அப்ப பைபிள் படிக்கிறது நல்லது. ஆனா என்ன கான்செப்ட் எழுதியிருக்கிறாங்க கருத்து தெரியாம படிச்சால் முழுவதும் ஃபெயிலியர் ஆகிவிடும். அந்த விதத்துல இயேசு இங்க என்ன சொல்லி வர்றார்? அவருடைய ஆரம்பத்தின் ஸ்பீச், அவருடைய முதலாக பேசப்பட்ட போதனை, ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பீச், வெளிப்பிரகாரமா மக்களோடு பேசப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆக்சுவலா இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிக்கிறார் அவரு. இயேசுநாதர் முதல்ல பப்ளிக்கா ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீச் கொடுக்கும் போது உபவாசம் பண்ணுங்கள் என்றோ, பிரார்த்தனை பண்ணுங்கள் என்றோ, இல்ல வேற ஏதாச்சும் மந்திரங்களை கோயில் கட்டுங்கள் என்றோ, வேற எந்த ஒரு ரிலிஜியன் ஆக்டிவிட்டிஸ் படியோ அவர் பேசாம, மதத்தை அடிப்படையில பேசாம, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னாரு. பிறகு 6:33 என்ன சொல்ல வராரு? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிறகு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகத்தில் அனைவருக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு காலம் வரும். சோ லைஃப், இந்த எர்த்தோட எண்டு எப்போ வரும், இந்த உலகத்துக்கு எண்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்ல வரான்னா, பைபிள் என்ன சொன்னா, இந்த சுவிசேஷம் எல்லாம், இந்த சுவிசேஷம்னா இங்க நான் குடிகாரனா இருந்தேன், நான் மந்திரவாதியா இருந்தேன், நான் கொலகாரனா இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி இங்க அப்படியே டெய்லி ரீல் ஓட்டி மாச கணக்கா வார கணக்கா ஓட்டி இப்படி இருந்த என்ன இயேசு தொட்டார்னு கேட்கறது சுவிசேஷம் கிடையாது முதல்ல. ஏன்னா இந்தியாவில் இதுதான் பெரும்பாலான கோயில், பெரும்பாலான கூட்டங்கள். சுவிசேஷம் என்கிற பெயர்ல மந்திரவாதி இன்னைக்கு சுவிசேஷம் கொடுப்பாரு, கொலகாரன் பேசுவாரு, இவங்க குடிகாரன் பேசுவார்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு, இங்க இருக்கின்ற பழைய காலத்து கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் என்ற பெயர்ல தவறானதை மக்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அறியாமை ஜனங்கள் எது கேட்டாலும் இதுதான் சுவிசேஷம் என்று நம்பி விடுகிறார்கள். சரி, பப்ளிக் மேல ப்ராப்ளம் கிடையாது, இதை ப்ரமோஷன் பண்றவங்க மேலதான் ப்ராப்ளம். என்ன ப்ரமோட் பண்றவங்க முக்கியம். ஏன்னா ஜனங்க அதை கேட்பாங்க, ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாது. சோ என்ன சொல்றோமோ அதை நம்பிடுவாங்க அல்லவா? ஆகவே இந்த உலகத்தின் முடிவு எப்போ வரும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு பைபிள் ஆன்சர் என்ன பண்ணுதுன்னா,
ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னா கவர்மெண்டோட குட் நியூஸ். ராஜ்யம்னா கவர்மெண்ட். ராஜ்யம் என்றால் என்ன? கவர்மெண்ட். இந்த கவர்மெண்டுடைய குட் நியூஸ் பூமியில் உள்ள கடையாந்தரத்தின் வரைக்கும் எப்போ சொல்லி முடிக்கப்படுதோ அன்னைக்குதான் முடிவு காலம் வரும். அது வரைக்கும் முடிவு வரவே வராது. ஏன்னா இயேசு நாளைக்கே வந்துடும் சொல்றவங்களா இருக்கிறாங்க. இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்துருவான்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா வந்துச்சு, இயேசு சீக்கிரம் வந்துட போறாரு, சீக்கிரம் வந்துட போறான்னு சொல்லி இன்னைக்கு எதை சுவிசேஷமா பேசின்னு வராங்கன்னா இயேசு வராரு 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 வராருன்னு. அட கடவுளை, இயேசு வராருங்கிறது பல ஆயிரக்கணக்கான வருஷமா பேசுறாங்களே தவிர இயேசுநாதர் வந்தபாடு கிடையாது. ஆகவே அவர் எப்போ வருவாருன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறதுக்கு பதிலா சுவிசேஷம்னா என்ன, ராஜ்யம்னா என்ன, தேவன்னா யாரு, தேவட சித்தம்னா என்னங்கிறத நாம கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது ரொம்ப நல்லது. போனவருக்கு வர தெரியும். நீங்க கேட்டும் வரல, நீங்க கூப்பிட்டும். ஹலோ, நீங்க கேட்டதுனால இயேசு வந்தாரா? இல்ல. நீங்க கூப்பிட்டு வந்தாரா? கிடையாதுங்க. நாம கூப்பிடுவோம்ல, நாம கேட்கவில்லை. இயேசு கரெக்டா வந்தாரு. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்துக்கு பிறந்தோரும் இயேசுநாதர் நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியானார். சோ அவருடைய டைம் ஒன்று இருக்கு. அந்த டைம் படி அந்த ஹேரோதின் காலத்துல பெத்லகேமில் மரியாள் வயிற்றுல டைம் படி கரெக்டா பிறந்தாரு, கரெக்டா வாழ்ந்தார், கரெக்டா செத்தாரு, கரெக்டா போயிட்டாரு. அது அவருடைய டைமிங். சோ இந்த வர்றது போறதா நம்ம கையில கிடையாது. ஆகவே போனவர் எப்போ வருவார்னு காத்து இருக்கிறதுக்கு பதிலா எப்போ வருவார்னு அடுத்தவனை போய் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலா அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதன்படி செய்து வாழ்வது ரொம்ப நல்லது. அதுதான் கிங்டம் காஸ்பல், அதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஜனங்களுடைய அறியாமல் இருளுக்கு மெயின் ரீசன் என்ன? ஜனங்களுடைய மனசை வேற மாதிரி திருப்பி வச்சுட்டாங்க. இயேசு வரார், இயேசு வரார். இதுதான் நடந்தது. இயேசு மேல போறாரு, அவர் உயிர் தெழுந்து இங்க எல்லாருக்கும் தரிசனமாயி எல்லாம் காட்சியெல்லாம் கொடுத்து எல்லாம் பேசி முடிச்சு மேல போறாரு, மேகத்தின் மேல போறாரு. இங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க? மேகத்தை அண்ணாந்து பாக்குறாங்க. அவர் டேக் ஆஃப் ஆகி போறதுல ஆடரா நல்லா இருக்குது, மேல அழகா போறாருன்னு சொல்லி. இவங்க என்ன கான்செப்ட்ல மேல அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாலும் தெரியல. உடனே தேவதூதன் சொல்றான், கலிலேயராகி நீங்களே ஏன் வானத்தை நீங்கள் அண்ணாந்து ஏன் பாக்குறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்லங்க அவர் மேல போறாரு, எப்போ வருவாரு? அவர் போறது இருக்கட்டும், முதல்ல நீங்க போய் வேலையை பாருங்கன்றார். ஹலோ, அவர் போறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. போனவர் எப்படி போனாரோ இந்த வயசுலாம் இருக்குதாங்க. நம்ம நம்முடைய டேர்ம்ல பேசிட்டு வரேன். எப்படி போனாரோ அப்படியே வருவாரு. ஆகவே எப்போ வருவார்னு காத்துட்டு ஏங்கிக்கிட்டு புலம்பிட்டு இருக்குது பதிலா அவர் முதல் வாட்டி என்ன சொல்லிட்டு போனாரோ அதை ப்ராப்பரா வாட்ச் பண்ணி கீப் அப் பண்ணி அதை செய்து வாழ்வது ரொம்ப நல்லது. அதை செஞ்சாலே போதுங்க. இயேசு வர வேண்டியதுல நாம போக வேண்டியது கிடையாது. ஜனங்க உல்டா பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில ஜனங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படுமா? அப்ப இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷம் பூமியில ஃபுல்லா எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படி கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் தான் சுவிசேஷம் சென்றடைந்திருக்கிறது. ஈவன் இன்னும் சொல்ல போனா அநேக கிறிஸ்தவனுக்கு சுவிசேஷம்னா என்ன இன்னும் சுவிசேஷம் தெரியுது, ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரியுமானா? சுவிசேஷம் காமன் வேர்டு. சுவிசேஷம்னா நல்ல செய்தி, ஜனங்களுக்கு நல்ல செய்தி தருது. ஆனா தேவராஜ்யத்தின் நல்ல செய்தி தெரியுமா? தேவராஜ்யத்தின் நல்ல செய்தி தெரியவே தெரியாது. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் காலாகாலமா ஜனங்க தவறானதை மக்களுக்கு பேசி கொண்டு வருகிறாங்க. ஸோ இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், மந்திரவாதியா இருந்தேன், விபச்சாரக்காரனா இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், ரவுடியா இருந்தேன், கொலைகாரனா இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு, இப்படியே சொத்தை வித்தேன், இப்படியே பணத்தை நஷ்டம் பண்ணேன், கடைசியில சாவலான்னு போனேன். இயேசு தோட்ட போய் சேர்ந்துருக்கலாம். அவங்க எல்லாம் தப்பிச்சு தப்பா போதிக்குது பதிலா அப்படியே போயிருந்துருக்கலாம். அவங்க பொழைச்சு மத்தவ சாவடிச்சு இருக்கிறாங்க. சோ தவறான காஸ்பலை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்ல, நீங்கள் உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க.
சிருஷ்டிகளுக்கும் இந்த உலகத்தின் எல்லாருக்கும் போய் நற்செய்தி அறிவிக்கணும், எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கணும், எல்லாரையும் சீஷரா மாத்தணும், எல்லாரும் கடவுளை பிள்ளைகளா மாத்தணும் அப்படிங்கிறது கடவுளுடைய மேண்டேட். அதுக்கப்புறம் அற்புதங்கள் நடக்குது. நிறைய இடங்கள்ல மூடவர்கள் நடக்கிறாங்க, நிறைய இடங்கள்ல மரித்தவர்கள் கூட உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இன்னும் நடக்குது. அற்புதங்களுக்கெல்லாம் முடிவு கிடையாது. கடவுள் எதையெல்லாம் இனாகிரேட் பண்ணாரோ அதெல்லாம் அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இந்த அற்புதங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவராஜ்யம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியானது, ரொம்ப சுப்ரீமானது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவல்ல கடவுள் இந்த உலகத்துல மனுஷனோட வாழ்க்கையில காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கறத அது வந்து சொல்லாமல் சொல்லுகிறது நமக்கு. சோ மிரக்கல்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, தேவனோட ராஜ்யம் இப்படி இருக்குதுன்றதை நம்ம காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த சுவிசேஷம். அப்போ இந்த ஹோல் பைபிள் இப்படிதான் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் புக் ஃபர்ஸ்ட் வெர்ஸ் கவனிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், God created heavens and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சோ பிகினிங்ல வேர்ட் இருந்தது. வார்த்தையினாலே என்ன? ஆளுகை, ஆளுமைக்கு ஈக்குவல். வார்த்தைனா ஆளுகை. தேவன் ஆளுகிறவராக, வார்த்தை உள்ளவராக, அந்த வார்த்தையினால் உலகங்களை படைக்கிறார். வெளிச்சம் உண்டா கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் நல்லது என்று கண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் வார்த்தையாக இருக்கிறார், அவர் ஆளுமை உள்ளவராக இருக்கிறார், அவர் வார்த்தையினாலேயே உலகத்தை ஆளுகிறார், வார்த்தையாலே உலகத்தை படைக்கிறார். அவர் சொன்னால் நடக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த பிகினிங்ல அந்த வேர்டோட பவர், அந்த வேர்டோட ரூலிங் அது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பைபிளோட எண்டிங்ல போனீங்கன்னா, கடைசியில கிறிஸ்து புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கி என்றென்றும் அவர் அரசாளுவார். அப்போ பிகினிங் அண்ட் எண்டிங் அண்ட் பிட்வீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ரூலிங் தான் இருக்குது. ஏமேன். அந்த கவர்மெண்ட். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில எந்த நாலேஜ் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நாலேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. நான் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல தான் இருக்கிறேன், பல வருஷமாவே இருக்கிறேன், என் சிறு வயதுல இருந்தே இருக்கிறேன், கிறிஸ்தவ மக்களோடு இருக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ சபைகள் இப்படி ராஜ்யத்தை பற்றி எலாபரேட்டா எக்ஸ்ட்ராடினரியா கண்டினியூவா போதிச்சாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சென்னையிலேயே இருந்ததுனால அங்க இருக்கின்ற மெகா சர்ச்சு தெரியும், அங்க இருக்க சிறிய சபைகள் கூட தெரியும் எனக்கு. பட் இந்த மாதிரி ராஜ்யத்தை பற்றி நிறைய பேசுறாங்களா? ராஜ்யத்தினுடைய கான்செப்ட் எல்லாம் மக்களுக்கு விளங்குதா? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை மக்கள் கேட்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி கேட்டது கிடையாது, கேள்விப்பட்டது கூட கிடையாது. அப்படின்னு கேட்டு கேள்விப்பட்டு நான் ரொம்ப உருப்பிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி செய்தி கேட்காதனால, அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு தெரியாதனால நான் உருப்படாம போனதுக்கு காரணமே சென்னை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சென்னையில இந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் எல்லாம் எங்க கிடைக்குது? என்ன முதல்ல இந்தியாவிலேயே இந்த ஸ்பீச் நான் தேடுறது கிடையாது. ஏன்னா இந்தியாவில் நான் தேடாத இடம் கிடையாது, போகாத கோயில் கிடையாது. நல்ல ஒரு ட்ரூத்தை தேடி தேடி அலைஞ்சு போய் கடைசியில இந்தியாவில் ஒரு லெசன் கிடைக்கலன்னு சொல்லி இந்தியாவெல்லாம் தாண்டி எல்லா நாடுகளை தாண்டி அமெரிக்காவில் போய் பிடிச்சி வர வேண்டியதாவது. அங்கதான் கிடக்குது நல்ல நல்ல செய்தி எல்லாம். அவன் வச்சுக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், உலகத்தையும் ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறான். ஏமேன். அப்ப இந்தியாவிலே இது இல்லை. இந்தியாவில் இந்த மாதிரி போதிக்கிறதும் கிடையாது. அவங்க மதத்தை போதிக்கிறாங்க, சடங்குகளை போதிக்கிறாங்க, கலாச்சாரத்தை போதிக்கிறாங்க, கட்டுப்பாடுகளை போதிக்கிறாங்க, சட்டங்களை போதிக்கிறாங்க. ஆனா பைபிளை போதிக்க மிஸ் பண்ணிடுறாங்க. இதுல ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து தப்பதா டீச் பண்ணிடுறாங்க. சோ ஆகவே நான் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் கிடையாது. முதலாவது அவர்களை நான் குற்றப்படுத்துவதற்கும் நான் இங்க மேல வரல, அதுக்காக நான் மார்னிங் பிரயாசப்பட்டு வரல. நான் எதை அவங்கள பேசணும்னு சொன்னா, சுவிசேஷத்தை ஏன் அவர்கள் சரியாய் மக்களுக்கு போதிக்க தவறு விட்டார்கள்? சுவிசேஷத்தை சரியாய் போதித்திருந்தால் இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி இந்தியாவில் ஆசீர்வாதமா இருந்திருக்கும்.
எதுவுமே நம்புறீங்க? கிறிஸ்துவம் ஆசீர்வாதம் இல்லாமல் போனதுக்கான காரணம் இங்கே சரியான சுவிசேஷத்தை அல்லது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்க தவறிவிட்டார்கள். சோ இதனுடைய மிஸ்டேக்ஸ் தான் எல்லா விதத்திலையும் அவர்களை பாதிக்கிறது. ஒரு சுவிசேஷத்தை கேட்க மிஸ் பண்ணா எல்லாம் பாதிக்குமா? கண்டிப்பா பாதிக்கும். மனதளவுல பாதிக்கப்படுவார்கள், பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுவார்கள், கலாச்சாரத்தில் பாதிக்கப்படுவார்கள், மற்ற எல்லா விஷயத்திலுமே அறியாமல் இருளுக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஒரு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுகிற உதவி செய்கிற கிங்டம் பத்தி தெரிந்துக்காம அந்த சுவிசேஷத்தை அறிந்துக்காமல் போனால் அது மிகப்பெரிய லாஸ் ஆக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட நஷ்டத்தை தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் இப்படிப்பட்ட நஷ்டத்தை சந்திப்பதற்கு மெயின் ரீசன் கிறிஸ்தவத்தின் மத்தியிலே நல்ல சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பட் திருவலாங்காடுக்கு என்னமா தெரியல, அது ஒரு பிளெஸிங்ஸ். தேவனோட சுவிசேஷத்தை 100 கிலோமீட்டர் தாண்டி போனா கூட கடல் பக்கம் விட்டுறாருங்க. போடா, காலையில போய் ஒழுங்க பிரசங்கத்தை பண்ணிட்டு வா, கடவுளை என்ன அனுப்பிடுறாரு. இந்த கிராமத்தை போதி இல்லாண்டவரே 10 பேர் தான் வராங்க. 10 பேர் ஒரு ஆள் வட்ட போதி. ஏன் 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு போதிக்கிறோம்னு நான் கேட்கும் போது உன் கண்ணுக்கு 10 பேர் தான் தெரியுது. ஆனா எபேசில படிக்கும் போது தேவதூதர்கள் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் சொல்லுது. தேவதூதர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த விதமான செய்திகளை, ஏன்னா தேவதூதர்களுக்கே எதுவும் தெரியாது அவங்களுக்கு. நீங்க நினைக்கிறீங்களா தேவதூதர்கள் ரொம்ப விசேஷமானவன்னு சொல்லி? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு யாராவது சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க கையில பைபிளும் கிடையாது, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சக்தியும் கிடையாது. ஆகவே தேவனுடைய லவ் கூட, கடவுளுடைய அன்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 3:14 கவனிக்கும் போது தேவன் இவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார், மனுஷனை நேசிக்கிறார், மனிதன் மேல் அன்பு வைக்கிறார், மனுஷனுக்காக சிங்காசனத்தை விட்டு வர தயாரா இருக்கிறார், மனுஷனுக்காக பரலோகத்தை இழக்க தயாரா இருக்கிறார், மனுஷனுக்காக உன்னதத்தை விட்டு இந்த பூமியில வந்து சாகவும் அவமானப்படுத்தப்படவும் செத்து போய் அடக்கம் பண்ணவும் இயேசு தயாரா இருக்கிறார். இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா அவரோட லவ் தேவ தூதர்கள் மேல கிடையாது, அவரோட லவ் உலகத்தில் இருக்கிற இந்த கிரியேஷன்ஸ் மேல கிடையாது. அவரோட லவ் அவருடைய சாயல்படி, அவருடைய ரூபத்தின்படி அவரை போல் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் மேல் தேவன் அன்பாய் இருக்கிறார். எதுவும் நம்புறீங்க? அப்போ ஏன் தேவன் நம்ம நேசிக்கிற மாதிரி வேற எதையும் அவர் நேசிக்கிறதே கிடையாது. அப்போ யாரை தேவன் அதிகமா நேசிக்கிறாரோ அவங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் அல்லவா? சோ நமக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்குது. நாம வரோம், கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். பட் ப்ராப்ளம் வந்து தேவதூதருக்கு இவ்வளவு தூரம் தெரியுமானா தெரியவே தெரியாது. ஆனா ஒவ்வொரு முறையும் தேவதூதர்கள் நம்ம ஆராதனை வேளையில நம் பிரசங்கம் பண்ணுகிற நேரங்கள்ல அவர் வந்து சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க கேட்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன்னா தேவனோட ராஜ்யம் இங்கெல்லாம் பரம்புது, இவ்வளோ வெளிப்பாடுகள் சொல்லி. நாம இன்னொன்னு கூட கவனிச்சு சொன்னோம். இந்த ஜபம், இயேசுநாதர் ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? சீஷல கேட்கும் போது எப்படி ஜபம் பண்ணணும்னு கேட்கும் போது உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணுங்க, மன்றாடி ஜபம் பண்ணுங்க, முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்க, ஏதாவது சொன்னார் அவரு? ஹலோ, இதெல்லாம் மதம் சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி தப்பான ஆஸ்பெக்ட்ல மக்களை டைரக்ட் பண்ணதுனால அதை சொன்னால ஒருத்தர் வந்து உப்பு போட்டு ஜெபம் பண்ணுங்கன்றாரு. இதெல்லாம் எங்கேயுமே சொல்லல. இயேசு என்ன சொல்லித்தராரு? பரம மண்டலங்கள் இருக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஃபர்ஸ்ட் அவரை பிரைஸ் பண்ணுங்க, அவரை வர்ஷிப் பண்ணுங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்கள், அவரை துதியுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். இது பிரேயருடைய இனாகுரேஷன், பிரேயருடைய பிகினிங். நாமம் பரிசுத்தப்படுவதாக சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அடுத்த வரைக்கும் சொல்லுங்க, உங்களோட ராஜ்யம் வரட்டும், பிரேயர் பண்ணுங்க. உங்களோட ராஜ்யம் வரட்டும். ராஜ்யம்னா கவர்மெண்ட் வரட்டும், ரூலிங் வரட்டும், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரட்டும், உங்களுடைய சித்தம் வரட்டும். பிரேயர் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. ஹலோ, ராஜ்யம் வருவதாக. உங்களுடைய சித்தம் பரலோக ராஜ்யத்தில் நிறைவேறுவது போல பூமியில நிறைவேறுவதாக. அப்போ கடவுள் தேவன் எதை போக்கஸ் பண்ணிட்டு வராரு? பூமி, எல்லாம் பூமி. பைபிளுடைய பிகினிங், பைபிளுடைய எண்ட், பைபிளுடைய மிடில்.
நீங்க லிங்க் பண்ணிட்டே போனீங்கன்னா பூமி தான் கடவுளுடைய மெயின் கான்செப்டா இருக்குது. பூமியை கடவுள் கிரியேட் பண்ணாரு, இந்த பிளானட் அவர் உருவாக்குறாரு. இந்த பூமியை உருவாக்கி அழிக்கிறது கிடையாது, இந்த பூமி தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். இந்த பூமி வரைக்கும் இயேசு சாகறாருன்னா அப்ப பூமிக்கு ஏதோ நோக்கம் இருக்குது. அழிஞ்சு போற பூமிக்கு யாராச்சும் உயிரை கொடுப்பாங்களா? ஹலோ, மதம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? மதங்கள் என்ன சொல்றாங்க? எல்லா மதங்களும், இதுல கிறிஸ்தவத்தை நான் வேறு பிரிச்சு பார்க்க மாட்டேன், கிறிஸ்தவமும் அது ஒரு விதமான மதம். எல்லா மதங்களும் சொர்க்கத்தை போக்கஸ் பண்ணிட்டே இருக்குது. சொர்க்கத்தை அடைவோம், சொர்க்கத்தை நாடுவோம், சொர்க்கத்தைக்கு நாம் போவோம். எல்லாமே அது ஒரு ஃபியூச்சர்ல நம்ம நடக்கும். நாம நல்ல ஜாமனா சொர்க்கத்தில் என்டர் ஆகலாம், செத்து போல சொர்க்கத்துக்கு போயிடுவோம். சொர்க்கம் சொர்க்கம் சொர்க்கம், ஹெவன் ஹெவன் ஹெவன். இவங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? பரலோகம் பரலோகம். மற்ற மதம் சொர்க்கம். சோ இந்த மதங்கள் எப்பவுமே உங்களுக்கு சொர்க்கத்தை ருசிப்பாரு, சொர்க்கத்தை அனுபவி, சொர்க்கத்துக்கு போலாம், சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்தை காமிக்கிறாங்க. இந்த மதம் எதை விட முயற்சி பண்ணுதுன்னா, மதம் பூமியை விட்டு போக முயற்சி பண்ணுது. பூமியை வெறுப்போம், பூமியை விடுவோம், எனக்கு இந்த பூமியில விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. சோ எல்லா மதங்களுமே பூமியை வெறுக்கவும் விட்டு விடவும், பூமியை தாண்டி சொர்க்கத்தை நாடவும் மதங்கள் மக்களை ட்ரெயின் அப் பண்ணிட்டு வராங்க, அப்படியே டியூன் ஆயிட்டு வராங்க. ஆகவேதான் எல்லா மதத்திலையும் மேஜர் அந்த போக்கஸ் எதுவா இருக்குன்னா, கடைசி அவங்க சொல்லுவாங்க சொர்க்கத்தை அடைவோம். கடைசி எங்க அடைவோம்? சொர்க்கத்தை அடைவோம். அதுக்குதான் இவ்வளவு பிரயாசம், அதுக்குதான் எங்க உபவாசம், அதுக்குதான் எங்களுடைய முயற்சி. சொர்க்கத்தை நாடுவதற்கு மனிதன் முயற்சி பண்ணி கொண்டு வருகிறான். பட் பைபிள் சொல்லுது, நீ சொர்க்கத்தை லாஸ் பண்ணாதானப்பா சொர்க்கத்தை நாட போவ. நீ சொர்க்கத்தை இழக்கலையே, நீ சொர்க்கத்தை அவ்வளவு கஷ்டப்பட தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சொர்க்கமே உன்னை தேடி வந்திருக்கிறது. சொர்க்கம் இந்த பூமியில சொர்க்கத்தை கொண்டு வருகிறார். அவர் சொல்லுகிறார், எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும் என்று யூதர்கள் அந்த பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது, இதோ தேவனுடைய ராஜ்யம் அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவாயிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து விட்டது, அது உங்ககிட்ட இருக்குது. ஆகவே உங்க கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்க வேறொரு ராஜ்யத்தை நாடி போகாதீங்க. ராஜ்யம் இங்க வந்து விட்டபடினாலதான் இயேசுநாதருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பூமியிலே வந்துச்சுன்றாரு. எர்த்துக்கு வந்துச்சு, ஹெவன் அரைவல் ஆயிடுச்சு. எர்த்திலே பரலோக ராஜ்யம் வந்து விட்டபடினாலே இந்த பரலோக ராஜ்யத்துல என்டர் ஆகிற அளவுக்கு உங்க மைண்டை நீங்க டியூன் பண்ணிக்கோங்க. உங்க மைண்டை ஏன் டியூன் பண்ணுங்கன்னா, யாரோ மைண்டை திருப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவரு அதை சொல்லிட்டு இவர் இதை சொல்லி, பல மதங்கள் பல விதமா சொல்லி மனுஷனை குழம்பி போயிருக்கிறான். கடைசி என்ன பண்ண அவனுக்கே தெரியாம இருக்குது. பட் யாரை கிளியர் கட்டா சொன்னதே கிடையாது, அங்க இருக்குது இங்க இருக்குதுன்றாங்க. பட் ஏசு கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, அங்க இங்க கிடையாது, உங்ககிட்டயே இருக்குதுன்றாரு. பாருங்க, இது பைபிள் எவ்வளவு கிளியர் கட்டை ஏற்படுத்தி பாருங்க. உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்போ ராஜ்யம் வந்துச்சுன்னா எங்கயா? கண்ணுக்கு தெரியலையே. கிங்டம் வந்துச்சுன்றீங்க, கண்ணுல பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது. அதான் கிங்டம். ஏன் பார்க்க முடியாது? கவர்மெண்ட்ங்கிறது உங்க எதிர்க்கா பார்லிமெண்ட் இருந்தாதான் கவர்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பார்லிமெண்ட் 10,000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்தா கூட அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோல் எவ்வளவு தூரம் பார்டர் இருக்குதோ அவ்வளவு தூரம் அவரோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அவ்வளவு தூரம் அவங்களோட ரூலிங் இருக்கும், அவ்வளவு தூரம் அவரோட அதிகாரம் இருக்கும். அப்போ இது வரைக்கும் நான் பார்லிமெண்ட் பார்க்கல, பிரசிடென்ட் பார்க்கல, பிரைம் மினிஸ்டர் பார்க்கல. நீங்க பார்க்காத கவர்மெண்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, நீங்க பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கவர்மெண்ட் தான் நாட்டை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்குதுன்னா இது விஷுவலா இல்ல, இன்விசிபிளா இருக்குது. ராஜ்யம் என்பது பிசிக்கலா கிடையாது. அது ஒரு பவர், அது ஒரு அத்தாரிட்டி, அது ஒரு ரூல், அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அது ஒரு செல்வாக்கு, வல்லமை, அதிகாரமா இருக்கிறது. சோ அதிகாரம், வல்லமை, செல்வாக்கெல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் தாக்கத்தை நாம் பார்க்கலாம். அந்த விதத்துல
தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில வந்திருக்கிறது, ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குதுன்னாரு. அப்போ ஆரம்ப செய்தி எப்படி வருது? இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஆரம்பிச்ச ஒரு கான்செப்டை மாத்தல அவரு. இப்படி ஆரம்பிச்சவரு இந்த கான்செப்ட் படிதான் எல்லாமே அடுத்தடுத்த நகர்வுகள் நகருகிறது. இதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது ஏற்கனவே சொன்னல்லவா, தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ன்றாரு. அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இதோ விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டு போகிறான். இதை கேட்கும் போது இவரது விவசாயத்தை பற்றி விவரமா பேசுற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. அங்க கான்செப்ட் அவர் விவசாயத்தை பற்றி அவர் அங்க பேசவில்லை. விவசாயம் என்பது அது ஒரு லா அண்ட் பிரின்சிபல்ஸோட இயங்குகிறது. விவசாயம் என்பது அது ஒரு லாவை, அந்த பிரின்சிபல்ஸ ஒரு விவசாயி புரிஞ்சு நடக்கிறான், அதனால் விளைச்சல் ஏற்பட ஆரம்பிக்கிறது. அந்த விதத்திலே பரலோக ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்கும் போது, இதோ விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டு போகிறான் அப்படி ஆரம்பிச்சு, அவன் விதைக்கையில் சில விதை வழியில, சில விதை கல்லுல, சில விதை முள்ளுல, சில விதை நல்ல நிலத்துல 4 போர்ஷன்ல விழுதுன்றாரு. ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, நல்லாவே கேட்கறாங்க. ஆனா ஜனங்களுக்கு பாருங்க அவ்வளவுதான் அறிவு. ஏன்னா எதுக்காக அதை சொல்ல வரான்றது அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசியா பேதுரு கேட்கிறாரு, இது எங்களுக்கு புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா இவர் விவசாயத்தை பத்தி பேச இவருக்கு எந்த நிலைமை இவருக்கு கிடையாது. இவர் ஒரு நாள் விவசாயம் பண்ணதும் கிடையாது. ஆனா கரெக்டா பேசுறாரு. இதை பற்றி சொல்லுங்கன்னும் போது ஏசு என்ன சொல்ல வராரு, இது கூட உங்களுக்கு தெரியலையா? நான் என்ன கான்செப்ட்ல பேசிட்டு வரேன், தேவராஜ்யம் எப்படி வேலை செய்து பேசிட்டு வரும்போது அதுக்கு ஒரு ஓமையை சொன்னேன். அந்த ஓமையினுடைய நோக்கம் என்ன? விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான்னா, ஒருத்தன் வந்து போய் கடவுளுடைய வசனத்தை மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்றான். எப்படி ஒரு விவசாயி விதைகளை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய நிலத்துல அவன் வீசுறானோ, அந்த மாதிரி ஒரு பிரசங்கியார், ஒரு போதிக்கிறவன் கடவுள் வார்த்தையை கொண்டு போய் விதைக்கிறான். இவன் விதைக்கும் போது அந்த விதை என்பது வசனம் சிலோட உள்ளத்துல போகுது. அது எங்க போகுது? எல்லாம் உள்ளத்துல போகுது. அந்த உள்ளம் எப்படி இருக்குதுன்றதான் மஸ்ட். சீடு வந்து வேலை செய்யும். சீடு வேலை செய்யாமலாம் போகாது. வேலை செய்யாம போகுதுன்னா அங்க உள்ளம் தான், நிலம் தான் ப்ராப்ளமா இருக்குமே ஒழிய விதை மேல ப்ராப்ளமே கிடையாது. விதைன்றது நல்ல விதை. அவர் சொல்ல வராரு, அந்த நிலத்துல கல் இருக்குது, வேர் கொல்ல முடியல, முள் இருக்குது, அதனால தாக்கு பிடிக்க முடியல, வழியில விதைக்கிறாங்க, பறவை பாதுகாப்பு இல்லை, பறவை வந்து எடுத்துட்டு போகுது. ஆனா ஒரு சிலரோட உள்ளத்துல இந்த வசனம் விதைக்கப்படுது. அந்த உள்ளத்துல அவங்க வாழ்க்கையில 30, 60, 100 பலன் தருது. இதுதான், இப்படிதான் தேவராஜ்யம் இயங்குகிறது. தேவன ராஜ்யம் எப்படி இயங்கவில்லை அப்படின்னா, தேவன ராஜ்யம் அற்புதங்களாலேயோ, அடையாளங்களாலேயோ, அதிசயங்களாலேயோ, மாந்திரிகத்தாலேயோ ராஜ்யம் இயங்குவது கிடையாது. ஏன்னா இந்த உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நாம சாப்பிடுகிற எல்லா விதைகளும் தானியங்களும் இது ஏதோ அற்புதத்தினாலேயோ மாயாஜாலத்தாலேயோ நம்ம வீட்டுக்கு வரல. இந்த வீட்டுக்கு வந்த இந்த விதைகள், தானியங்கள், இந்த சமையல் பதார்த்தங்கள் எல்லாமே சில சட்டத்திட்டங்கள் படி, சில கோட்பாடுகள் படி இவைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகி ப்ராசஸ் ஆகி அதை விலை கொடுத்து நம்ம வாங்கி வந்திருக்கிறோம். ஹலோ, விதைக்கிறான், அறுக்கிறான், அதை கொள்முதல் பண்றான், அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றான், அதுக்கப்புறம் அதை பேக்கிங் பண்றான், அதுக்கப்புறம் கன்சூமர்கிட்ட போய் அது ரீச் ஆகுது. அப்போ இந்த உலகமே இப்படிதான் இயங்குதுப்பா. அப்ப ராஜ்யம் வேற எப்படி இயங்காது? ராஜ்யம் கோட்பாடின்படி, ராஜ்யம் சட்டத்திட்டத்தின்படிதான் ராஜ்யம் இயங்கும். ராஜ்யம் வேற எப்படி இயங்கவே இயங்காது. அடுத்தது இந்த கவர்மெண்ட், கவர்மெண்ட், இந்த அரசாங்கத்தை பற்றி நான் பேசும்போது முதல்ல 6:31 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 6:31
ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று. பாத்தீங்களா? இது காலாகாலமா இருக்கிற பிரச்சனை. ஏதோ இன்னைக்கு வந்த பிரச்சனை நினைச்சிடாதீங்க. மக்களுடைய கவலை, மக்களுடைய தேவை, மக்களுடைய பிரச்சனை இதெல்லாமே இதை கவர்மெண்ட் மாறிச்சுன்னா மக்கள் நினைக்கிறாங்க கவர்மெண்ட் மாறினா பிரச்சனையா மாறிடுன்னு சொல்லி. இது வரைக்கும் உலகம் பார்க்காத கவர்மெண்ட் கிடையாது, உலகம் பார்க்காத அரசாங்கங்கள் கிடையாது, உலகம் பார்க்காத சாம்ராஜ்யங்கள் கிடையாது. எவ்வளவோ சாம்ராஜ்யங்கள், எவ்வளவோ அரசாங்கங்கள், எவ்வளவோ தலைவர்கள் உலகத்தை ஆண்டாங்க. ஆனா இந்த உலகத்தில் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை என்னன்னா, மனுஷனுடைய தேவைகளை உலக அரசாங்கத்தால் பரிபூர்ணமாய் தீர்த்து வைக்கவே முடியவில்லை. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் மாறினா வாழ்க்கையே மாறிடு நினைக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, மாறவே மாறாது. ஹலோ, அப்ப எப்படி மாறும்? கோட்பாடு என்ன? இந்த ஒரி, இந்த கவலை, கவலை இதுதான் சபைகள் ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. இந்த மதவாதிகள், இந்த ரிலிஜியன் பிரீச்சர்ஸ், மதங்கள் எப்பவுமே மனுஷன் ஒருத்தன் கவலையா இருந்தானா இதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஹூக்கு மாதிரி, ஒரு ஆயுதம் மாதிரி. நீ வேணா பாருங்க, மனுஷன் ரொம்ப கவலையா இருந்தானா யோசிக்கிறான், ஆடடா இதுதான் சம்பவம், இதுதான் சமயம் இவங்களை நம்ம வளைச்சு போறதுக்கு. சிஸ்டர், ஏன் கவலைப்படுறீங்க? உங்க கவலையெல்லாம் கடவுளுக்கு தெரியும். கோயிலுக்கு வந்துருங்க. ஏங்க, அவங்க கவலையா இருக்கிற நேரம் பார்த்து நீ கரெக்டா அவங்கள திருடிட்டு போறீங்களா? தப்பு. கவலையா இருக்கிற நேரத்துல அவன் கவலையை யூஸ் பண்ணி அவனை நம்ம கொக்கி போட்டு வலிச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் மதங்கள் மனிதனுடைய பிரச்சனையை தான் அவங்களுடைய சாதகமா எடுத்துக்கிறாங்க. உங்க பிரச்சனை மாறணும்னா கோயிலுக்கு வாங்க, இந்த சடங்கு பண்ணுங்க, இந்த சம்பிரதாயம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி கண்டினியூவா மனுஷனை கோயிலுக்கு வா 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 வா. சோ மனுஷன் என்ன நினைக்கிறான்? இப்படிலாம் போனா பிரச்சனை தீந்துரும் போல நினைக்கிறான். பட் இப்படியெல்லாம் போனா பிரச்சனை தீர போறது கிடையாது. கோயில் உங்க கவலையை போக்குற இடம் நினைக்காதீங்க. கோயில் உங்களுக்கு அறிவையும் புத்தியும் ஏற்படுத்துற இடம். ஏமேன்? அறிவு, புத்தி, புரிதல். அறிவும் புத்தியும் புரிதலும் வந்தா கவலைகள் உங்களை விட்டு விலகிடும். அறியாமை நீங்க அறிவு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அறியாமை தான் சொல்லி நீங்க மாத்திடுவீங்க. பட் ஏராளமான திருச்சபைகள் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனை, உடனே கடனுக்காக ஜபம், கடனுக்காக உபவாசம். அவ்வளவு சஃபர் ஆகாதுங்கன்றாரு. அவ்வளவு சஃபர் ஆக வேணாம். ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை காடுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை அவரை நாடுங்க, அவரை தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இந்த குடிக்கிறது, உடுத்துவது, உண்பது, இது மனிதனுடைய பேசிக் நீட்ஸ். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகளுக்காக மனுஷன் என்ன பண்றான்னா, பல மணி நேரங்கள் உழைக்கிறான், பல மணி நேரங்கள் வேர்வை சிந்துகிறான், பல மணி நேரங்கள் பிரயாசப்படுகிறான். இதனால என்ன நடக்குது? அவனுக்கு இந்த கவர்மெண்ட் ராஜ்யம் சொல்லுது என்ன தேடுங்க, இதெல்லாம் கொடுப்பேன்றாரு. பட் இவன் என்ன பண்றான்? ராஜ்யத்தை தேடுறதில்ல, உணவை தேடுகிறான். ராஜ்யத்தை தேடுவதல்ல, உடுப்பை தேடுகிறான். அவன் தேவைகள் எங்கெல்லாம் சந்திக்கப்படும் அதை பார்த்து கொண்டிருக்கிறான். இதனால என்ன நடக்குது? அவனுடைய டைம், அவனுடைய எனர்ஜி, அவனுடைய எதிர்காலம் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஏமேன்? மனுஷன் 30 நாள் உழைக்கிறது தெரியுமா? சாப்பிட்ணுங்க, வேலைக்கு போகலாம், கஞ்சி யார் ஊத்துவா? கடைசி அவன் வேலைக்கு போறது இதுக்குதான்ற மாதிரி ஆகுது. மிருகங்களுக்கு அப்படிதான் இருக்குது, அனிமல் கூட அப்படிதான் இருக்குது. அனிமல் என்ன பண்ணுது, மிருகம் என்ன பண்ணுது? அது வெறும் சாப்பிட்றதுதான் உழைக்குது. நீங்கள் மிருகங்கள் கிடையாதுங்க, நீங்கள் மனிதர்கள். நீங்கள் தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி தேவனால் படைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ராஜ்யம் ப்ரொவைட் பண்ணு ப்ராமிஸ் பண்றாங்க. ராஜ்யம் உத்தரவாதம் கொடுக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினால் அவருக்கு வேண்டியதெல்லாம் பரமபிதா கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பிரையாரிட்டி,
உங்களுடைய முதன்மையான வேலையே ராஜ்யத்துல எப்படி என்டர் ஆகுறதுன்னு தான் பார்க்கணும். ராஜ்யத்துல எப்படி என்டர் ஆகணும். இந்த ராஜ்யத்துல என்டர் ஆகி இந்த ராஜ்யத்தினுடைய சிட்டிசனா மாறினா இந்த ராஜ்யம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கும் என்று இந்த டாக்குமெண்ட் நமக்கு சொல்லும் போது, கிறிஸ்தவர்கள் எதை முக்கியமா வைக்கணும்னா, எப்படியாச்சும் அந்த கிங்டம்குள்ள என்டர் ஆயிடணும். அந்த கிங்டம்குள்ள என்டர் ஆயிடணும். கிங்டம் எங்க இருக்குது? ஏசு சொல்றாரு இங்கேயே இருக்குதுன்னாரு. அப்ப இங்கேயே இருக்குதுன்னா எப்படி என்டர் ஆகுது? என்டர் ஆகுறதுன்னா ஏதோ நீங்க கால் வச்சு போறது கிடையாது. கிங்டம்குள்ள வந்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, கிங்டம் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா விளங்கணும். எனக்கு கிங்டம் கான்செப்ட் நல்லா விளங்குது, கிங்டம் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா புரியுது, செல்வாக்கு புரியுது, அந்த கிங்டம் உடைய நோக்கம் எனக்கு விளங்குது, ராஜ்யத்தினுடைய சட்டம் புரியுது, ராஜ்யத்தின் கோட்பாடு புரியுது, ராஜ்யத்தின் கலாச்சாரம் புரியுது, எல்லாம் புரியுது, எல்லாம் புரியுது. இந்த புரிஞ்சாலேயே நீங்க அதுக்குள்ள இருக்கிறீங்க அர்த்தம். புரிஞ்சாலேயே ஹலோ, நானா பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகிறது இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே புரியாது. மெயினா புரிஞ்சா போலாம், ஆனா படத்துக்கெல்லாம் போல கரெக்டா புரியுது. எனக்கு சினிமா தியேட்டர்ல போனா அது எந்த படம் பார்த்தாலும் புரியும். மொழி தெரியாத படம் ஒரியா படம் பார்த்தோட புரிஞ்சிடும் எனக்கு. ஆனா பள்ளிக்கூடம் போனா புரியாது. ப்ராப்ளம் புரியாத இடத்துல ஆனா பேர் அட்டெண்டன்ஸ் இருக்குது, பட் நான் இருக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனா இருக்கலாம், பட் நான் அங்க இருக்க மாட்டேன். எனக்கு பாடமே புரியாது. புரியாத இடத்துல நான் ஒரு ஒரு பெயருக்காக கிளம்புவேன், பள்ளிக்கூடம் வரைக்கும் போவேன், அவ்வளவுதான். பட் ப்ராப்ளம் என்னன்னா, மிகப்பெரிய லாஸ். பள்ளிக்கூடத்துக்கு போகாதனுடைய விளைவு தான் வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அடடா, நம்மளோட பிரச்சனைகள்லாம் காரணமே யாரும் சூன்யம் வைக்கல, நமக்கு நாமே சூன்யத்தை வச்சுட்டோம். தப்பான எண்ணத்தால நாம எல்லாமே மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நம்ம லைஃபில் ஸ்பாயில் பண்ணிட்டோம். அது விளங்குது. சோ இந்த புரிதல் வந்தாலேயே நீங்க விட மாட்டீங்க. சோ ஒன்னு புரிஞ்சாலேயே நீங்க அந்த பள்ளிக்கூடத்தை விட மாட்டீங்க, படிப்பை விட மாட்டீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் படிச்சு முன்னேறிடுவீங்க. ஹலோ, எல்லா சலுகையும் வீட்டுல செஞ்சா கூட நமக்கு தான் புரியலையே, புரியாத இடத்துல எதுக்கு போய் உட்காரணுமா நாம இருந்துட்டோம். சோ புரியலன்னு சொன்னா ஒரு பெயருக்காக ஒரு மாணவனா இருக்கலாம், பட் பாடங்கள் புரியாது. இதுதான் ப்ராப்ளம். நான் பள்ளிக்கூடத்தை பற்றி பேசினது முடிஞ்சு போச்சு. பட் கிறிஸ்டியன்ஸ் உடைய மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கான்செப்டே புரியாது, கடவுளுடைய ராஜ்யமே புரியாது. ராஜ்யம் எப்படி வேலை செய்யும், ராஜ்யத்தின் சட்டம் என்ன, நோக்கம் என்ன, செல்வாக்கு என்ன, கலாச்சாரம் என்ன, ராஜ்யமே தெரியாது. ஆனா கோயில் மெம்பரா இருப்பாங்க. என்ன மாதிரி தான், அட்டெண்டன்ஸ் பேர் இருக்கிற மாதிரி தான். கோயில கரெக்டா மெம்பர் ஆகி சந்தாலாம் கரெக்டா கட்டுவாங்க. பாத்தீங்களா, சந்தா கட்டுவாங்க, கோயில போவாங்க. இந்த கோயில் விசுவாசியா இருக்கிறேன், அந்த ஐயா தெரியும், இந்த ஐயா தெரியும், எல்லாம் தெரியுங்க. ராஜ்யம் தெரியுமா உங்களுக்கு? ராஜ்யம் எப்படி உங்களுக்கு உதவி செய்யுதுன்னு தெரியுமா? ராஜ்யம் எப்படி உங்களை நேசிக்குதுன்னு தெரியுமா? ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? அவங்களுடைய கவலை, அவங்களுடைய பிரச்சனைகள், அதுல இருந்து வெளியே வரத்துக்கு அவங்க எடுக்கிற தவறான முயற்சிகள். சோ உங்கள் பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவதற்கு நீங்கள் தவறான எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியது இல்லை. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவே பிரகடனம் பண்றாரு, இயேசுவே பப்ளிக்கா பேசுறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் மீது தேடுங்க, அப்ப எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு என்னது வேண்டியது என்று உங்கள் பரமபிதா எல்லாம் அறிந்திருக்கிறார். இங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் உட்கார்ந்துக்கிற உங்களுடைய அனைத்து தேவைகளையும் உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு நன்றாய் தெரியும். சோ அவருக்கு உங்களுக்கு நிறைய இருக்குன்னு விரும்புறார். உங்களுக்கு நிறைய சுகம், பலன், ஆரோக்கியம், ஞானம், புத்தி, பணம், செல்வம், செல்வாக்கு, ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கணும். இன்னும் சொல்ல சாலமோனை விட நல்லா இருக்கு விரும்புறாரு அவரு. ஆனா இதெல்லாம் அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. பட் ப்ராப்ளம் இதெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை, இதெல்லாம் பெருகிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. அறிவு தான் எல்லாவற்றையும் பெற வைக்கிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். சோ இந்த உலகமே இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, உடுத்துவதற்கு, பழைக்கிறதுக்கு, வாழ்றதுக்கு, கட்டுறதுக்கு ஸோ டைம் இப்படியே வேஸ்ட் பண்றாங்க. இப்படி வேஸ்ட் பண்ணி கடைசி அவங்க
ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு கோயிலுக்கு போறாங்க. ஸோ அவங்க வீக்கெல்லாம் மற்ற வேலையில பிஸியா இருந்துட்டு ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு கோயிலுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவன் பார்த்து ஏதாச்சும் நம்ம செய்யணும்னு சொல்லி கிடையாது. அப்படி யோசிக்குவானா, நீங்க ராஜ்யத்தின் குடிமகன்கள், நீங்கள் தேவ ராஜ்யத்தினுடைய குடிமகன்கள், சிட்டிசன்ஷிப்பா இருக்கிறீங்க. ஒரு நாட்டினுடைய சிட்டிசனா நீங்க இருக்கிறீங்கன்ற அறிவு வந்துன்னா அந்த நாட்டுடைய பிரிவிலேஜஸ் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ இந்த தேவ ராஜ்யத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கும் போது, ராஜ்யத்துல இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலும் திருச்சபைகள் என்ன பண்றாங்கன்னா, கடவுள் அற்புதம் செய்வார், எல்லாம் அற்புதம் செய்வார், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும். ஏன்னா எங்க மாமாவே அப்படிதான் இருக்கிறாரு. எங்க மாமா கூட அவெல்லாம் நல்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர கோயிலுக்கு போறாரு. ஆனா அறிவியல் அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? தேவன் அற்புதம் செய்வார், தேவன் ஒரு அற்புதம் செய்வார். தப்பு, அந்த கான்செப்டே தப்பு. ஏன்னா கடவுளுடைய முதலாவது ஸ்பீச்சை கவனிங்க. என்னை தேடுங்கள் உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு சொன்னார் அவரு. கிடையாது. ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த அற்புதத்துக்கும் பிரிவிலேஜஸ்க்கும், மிரக்கல்ஸ்க்கும் பிரிவிலேஜஸ்க்கும், அற்புதத்துக்கும் நமக்கு கிடைக்கிற பிரிவிலேஜஸ் சொன்னா நமக்கு கிடைக்கிற உரிமைக்கும், எல்லா உரிமைகளுக்கும், ரைட்ஸுக்கும், மிரக்கல்ஸ்ல ரைட்ஸ் அதெல்லாம். ஒரு நாட்டுல நீங்க ஒரு சிட்டிசனா இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில ரைட்ஸ் உங்களுடைய இந்தியாவில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்குன்னு சில உரிமைகள், எத்தனை உரிமை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்னென்ன உரிமை இருக்குது இந்த இந்தியாவில் அப்படின்னா, உங்க கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட், இந்திய குடிமகன்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, மருத்துவம் இலவசமாக பார்க்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆமென். எதுவுமே நம்புறீங்க? இதுக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அந்த அரசாங்கம் எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஊசி போட்டு எனக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பணும், அந்த டாக்டர் கண்ணில் கொஞ்சம் இறக்கத்தை காட்டுங்கன்னு ப்ரேயர் பண்ணிட்டா போறீங்க. காலைல இருந்துச்சு ரயில் பிடிச்சி போறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க கண்ணை மூடிட்டு போகலாம், யாரு போனாலும் அவங்க பார்க்க ரெடியா இருக்கிறாங்க. ஆள் வரலன்னு அவங்க பிரச்சனை, வந்தா யாரு விடுறதே கிடையாது. வந்தா வளைச்சு போட்டு படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்ப கவர்மெண்ட் இவ்வளவு இம்பாக்டோட, இவ்வளவு இன்ஃபுளுன்ஸோட வேலை ஏன் செய்யறாங்கன்னா, இது இந்த நாட்டின் குடிமகன்களுக்கு மருத்துவம் பார்க்கணும்ன்றது அரசாங்கத்தின் கடமை. இது எல்லாம் மனிதர்கள் பெற்றுக்கொள்வது அவர்களுடைய உரிமை. சோ அந்த கடமை இவங்களுடைய உரிமை. இதுக்கு மிரக்கல்லாம் இங்க வேலையே, மிரக்கல் அற்புதம் கிடையாது. ஏதோ அற்புதமா என்ன டாக்டர் பார்த்தாரு, அற்புதம் உங்களுக்கு கிடைச்ச உரிமைங்க, உங்களுக்கு பார்ப்பது அவங்க கடமை. அப்போ ஒரு இந்தியா கவர்மெண்ட், இந்தியா மட்டுமல்ல உலகத்துக்கு அரசாங்கங்கள் எல்லாமே தங்கள் கடமையை செய்கிறது. ஜனங்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொள்கிறார்கள், உரிமையோடு பெற்றுக் கொள்கிறார்கள். தட்ஸ் லைக் அந்த மாதிரி தான் தேவராஜ்யம். தேவராஜ்யம் என்பது அற்புதங்களாலேயோ அதிசயங்களாலேயோ செயல்படுவது கிடையாது. தேவ ராஜ்யம் சில கோட்பாடின்படி, சில நோக்கத்தின்படி ராஜ்யம் செயல்படுகிறது. ராஜ்யம் சொல்லுகிறது, முதலாவது ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இப்ப பாருங்க, யாருக்காக நாம கண்ணீர் கூட விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் சொல்றாரு அவரு. நீங்க ரொம்ப சஃபர் ஆக வேண்டியதில்லை, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் ராஜ்யம் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் ராஜ்யம் தர உண்மையுள்ளதா இருக்கிறது. ஏமே ஃபியூ மினிட்ஸ்ல நான் முடிச்சிடறேன். ஒரு சில மணி நேரங்கள்ல தேவராஜ்யம், எல்லாம் தேவனோட ராஜ்யம். ராஜ்யத்துடைய இந்த ராஜ்யம்ங்கிற கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா, ஆதியில மனுஷன் உண்டாக்கும் போது அவர் சொல்றார் அல்லவா, இந்த கவர்மெண்ட், எல்லாம் கவர்மெண்ட்ங்கிற கான்செப்ட் எப்படி வருது, எல்லாருக்கும் எப்படி விளங்குது கவர்மெண்டோட கான்செப்ட், ஒரு எல்லாம் கவர்மெண்ட்.
as a கவர்மெண்ட். அப்போ அவங்க பிரேயர்ல என்ன சொல்றாங்க, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செயல்படுவதாக. அப்போ கவர்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கவர்மெண்ட் உங்களை ரூல் பண்ணுதுன்னா எப்படி விளங்கும்? ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு. இப்ப பாருங்க, அக்பர் ஆண்டாரு, முகலாயர்கள் ஆண்டாங்கன்னா நம்ம இந்தியா வரலாறு சொல்லுது. ப்ரீவியஸ் டைம்ல யாரோ ஆண்டாங்க போனாங்க. அவங்க ஆண்ட காலங்கள்லாம் இந்தியா எப்படி இருந்ததுன்னா, அவங்க கலாச்சாரம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு தான் அன்னைக்கு இந்தியா முழுவதும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு இருந்தது. ஏன்னா எந்த கவர்மெண்ட் ஒரு அண்டருக்கு ஒரு நாடு வருதோ அந்த நாட்டுல அவங்க ரூல் தான் இருக்கணும், அவங்க படிப்பு தான் இருக்கணும், அவங்க கலாச்சாரம் தான் இருக்கணும். ஸோ நமக்கு முகலாயர் தெரியாம போகலாம், அக்பர் தெரியாம போகலாம், பாபர் தெரியாம போகலாம், எனக்கும் தெரியாது அவ்வளவா, அது விட்டுருவோம். எனக்கு பிரிட்டன் நல்லா தெரியும். பிரிட்டன் கவர்மெண்ட் இந்தியாவை ரூல் பண்ணுது கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய இந்தியா எந்த நாட்டு கீழே வந்தது? பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே வந்தது அல்லவா? பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே வரும்போது இந்த இந்தியாவில் என்னென்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு சொன்னா, கல்வி, பிரிட்டனுடைய எஜுகேஷன் இந்தியாவில் பிரபலமாக மாற ஆரம்பிச்சது. அப்புறம் கலாச்சாரம், பிரிட்டன் கல்ச்சரல் இந்த இந்தியாவில் வர ஆரம்பிச்சது. அப்புறம் பிரிட்டன் கரன்சி, பிரிட்டன் பவுண்ட்ஸ் அல்லது பிரிட்டனுடைய செல்வாக்கு இந்த இந்தியாவில் பரம்ப ஆரம்பிச்சது. பிறகு பிரிட்டனுடைய ஃபுட்டு. அப்போ இந்த பிரிட்டன் சம்பந்தப்பட்ட எல்லாமே இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் வந்த பிரிட்டன் கல்ச்சரல், பிரிட்டன் மாரல், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் வேலைக்கு போகணும் சொல்லிக் கொடுக்குறான். ஒரு கவர்மெண்ட் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ என்ன அர்த்தத்துல சொல்ல வராங்கன்னா, தேவட ராஜ்யம் வருவதாக அப்படின்னா, தேவ ராஜ்யம், அவருடைய கலாச்சாரம், அவருடைய செல்வாக்கு, அவருடைய ஆதிக்கம் உங்களை ஆட்கொள்ளட்டும்னு நீங்க என்ன பண்ணுங்க? ப்ரேயர் பண்ணுங்க. கிங்டம் கான்செப்டை பத்தி நம்ம அடுத்த வாரம் நாம் பேச போறோம். அந்த கான்செப்ட்ல நிறைய விஷயத்த நம்ம கவனிக்க போகிறோம். ஏன்னா நேரமும் நமக்கு கைக்குடி வரமாட்டேங்குது, நேரம் வரமாட்டேங்குது. மேன்ஸ் எவ்ரி அட்டம் கிங்டம் அட் ஃபெயில். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு அடுத்த ஒரு வேற சப்ஜெக்ட் போயிடுவோம். ஸோ அங்க என்ன சொல்ல வராங்க? மனுஷனை ஆளுகை செய்ய பூமி எங்கும், பூமி முழுவதும் நீங்கள் என்ன பண்ணப்படுவீர்கள்? ஆளக்கடவீர்கள். ரூல் பண்ணுங்கன்னாரு. மனுஷன் ரூல் பண்ண தவறிவிட்டான். அந்த ஆளுகை தவறின விதத்தினாலே உலகம் பல பாதிப்புகள் ஏற்பட்டது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்போது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ராஜ்யத்தை தேடுங்கன்னா என்ன அர்த்தம்? இதோட முடிச்சிருவோம். ராஜ்யத்தை தேடுங்கன்னா என்ன அப்படின்னா, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. 2, தேவராஜ்யத்தின் தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. உலகம் பேசுற தத்துவத்தை விட்டுருங்க. 3, தேவராஜ்யம் அரசாங்கத்தின் கொள்கைகள் என்னன்றதை தெரிந்து கொள்ளுங்கள். 4வது அரசாங்கத்தின் சட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். தேவராஜ்யத்தின் சட்டங்கள், தேவராஜ்யத்தினுடைய கலாச்சாரம், தேவராஜ்யத்தின் சமூகம், தேவராஜ்யத்தின் பொருளாதாரம், தேவராஜ்யத்தின் குடியுரிமை, அப்புறம் தேவராஜ்யத்தினுடைய ப்ரொவிஷன், எப்படி நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க, எப்படி நமக்கு கொடுக்கறாங்க. அப்புறம் தேவராஜ்யத்தின் ஆராதனை, தேவராஜ்யத்தின் வெல்த், ஐஸ்வர்யம். அப்போ இதெல்லாமே நீங்க புரிஞ்சுட்டா, அந்த அந்த கான்செப்ட்ல வந்துட்டீங்கன்னா, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய கிரமம், உங்களுடைய அறிவு எல்லாம் ராஜ்யத்துக்குள் இருக்கும். ராஜ்யம் உங்களை அற்புதகரமாக நடத்த ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ ஆகவே நம்ம வர நாட்களை நிறைய இதில் நாம் படிக்க போகிறோம். இந்த சப்ஜெக்டை போதிச்சு ஆப்பிரிக்காவில், அமெரிக்கா தேசத்தின் ஒரு சில பகமாசங்கள், ஒரு சில இடங்கள்லாம் பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த ஜனங்க ராஜ்யத்தை விளங்கி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. மனுஷனுடைய பிரச்சனையே ராஜ்யம் விளங்கலை, ராஜ்யத்தை போதிக்க குறைவான இருக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த வாரம் கவனிக்க போகிறோம். ஸோ நோட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, வீடியோலாம் பாருங்கள், மற்றவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேவனோட ராஜ்யம் பலமாய் வேலை செய்யட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யட்டும். எல்லாம் எளிமைக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக